முதல் கேள்வி, how can WTL USA contribute? மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேள்வியில் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, அவங்க கையில் இருக்கு, நான் ஒன்றா பதில் சொல்லிட்டே வர்றேன். WTL பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக தமிழகத்தில் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது கொஞ்ச நாளில் நேஷனலாக போகணும், கொஞ்ச நாளில் குளோபலாக போகணும், தான் நம்முடைய ஆசை. ஏன்னா மனிதன் என்று பார்த்து விட்டால் அனைவரையும் ஒன்றிணைக்கும். எனக்கு அமெரிக்கா வாழ் தமிழர்கள் இங்கே நாம் இருக்கிறோம், ஆரம்ப கட்டத்தில் பேசி கொண்டிருக்கின்றோம். யூ ஹேவ் லாட் ஆஃப் டேலண்ட், லாட் ஆஃப் நாலேஜ், லாட் ஆஃப் ஐடியா, லாட் ஆஃப் எக்ஸ்போஷர், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. எனக்கு தமிழ்நாட்டுக்கு அது தேவை என்று நான் நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன் அப்படின்னாங்க, ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இன்னைக்கு அமெரிக்கா பல்கலைக்கழகத்துக்கு வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் கேன் சம்படி டு மென்டாரிங் ஹியர். ஏன்னா நீங்களாம் இங்கே படிச்சிருக்கீங்க. ஒரு ரெஷ்யூம் ரைட்டிங், ஒரு ஜாப் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி ஆரம்பத்தில் ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் மேலே போகும் பொழுது உங்களுடைய சொந்த ஊர், சொந்த கிராமம், சொந்த ஏரியாவில் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட் வித் லீடர்ஸ் மூலமாக லெவல் 2, லெவல் 3 இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ சின்ன சின்ன நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. ஏபிள் டு மென்டார் தேம், ஃபண்ட் தேம், ரூம் தேம், ஹெல்ப் தேம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் ஊருக்கு நேரம் எடுத்து வரும் பொழுது உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு வாலண்டியராக கிரவுண்டில் பணி செய்ய முடியுமா? அதனால் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இந்த புள்ளியில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. யூ வில் பி அ ஸ்டூடெண்ட், ஆர் யூ வில் பி அ ஹஸ்பண்ட், யூ வில் பி அ மதர், யூ வில் பி அ ஃபாதர், ஆர் யூ வில் பி அ பர்சன் ரன்னிங் அ கம்பெனி. இந்த புள்ளியில் எங்கே இருந்தாலும் கூட நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஆசை. வருகின்ற காலத்தில் we will build that bridge. இன்னும் ஒரு மந்த் 2 மாதத்துக்குள்ள அந்த பிரிட்ஜை நாம் உருவாக்கிடுவோம். அந்த அமைப்பு மூலமாக I will be replaced your talent. முதல்ல நீங்கள் யாரும் நமக்கு தெரியணும். நாட் அஸ் அ பர்சன் பட் அஸ் யுவர் கேப்பபிலிட்டி. நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறீங்க, நேரத்தை எங்கே கொடுக்க விரும்புகிறீங்க, அதை யார் இந்த நேரத்தை எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்மை பொறுத்தவரை இணைப்பு பாலமாக உங்கள் 2 பேர்த்தை கனெக்ட் பண்ணுறதா நம்ம வேலை. யூ அண்ட் a deserving person in Tamil Nadu, so that both of you get connected and your knowledge and time is utilized properly. ஸோ அதை நம்ம இன்னும் ஒரு 1 month 2 monthக்குள்ள ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடலாம். கூட இன்னைக்கு நம்ம வித் லீடர்ஸ் USA உடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் இருக்கும். அதனால் இதை நம்ம கண்டிப்பாக வருகின்ற காலத்தில் முன்னாடி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ பேசிக்கலி 4 ways you can contribute. ஆரம்ப புள்ளியாக some of you might come back also in a larger dimensionல பார்க்கணும்னா சில நாள் கழித்து நீங்கள் இந்தியா வரணும்னு நினைக்கிறீங்க. Probably you want to contest politics, you want to be a part of the candidature, or you want to serve in some capacity in full time or in part time. அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, டிபெண்டிங் ஆன் யுவர் மைண்ட் செட் அண்ட் நீங்கள் நேரம் எதை கொடுக்க முடியும் விரும்புகிறீங்க. அதனால் எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பன் தான். நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறோம், நமக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ஜாகிரபி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. டெக்னாலஜி இருக்குது, யூ கேன் கான்ட்ரிபியூட் as much as a person sitting in Tamil Nadu can contribute. மிக்க நன்றி அண்ணா. இது 2வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டான கொஸ்டின். எப்போதும் கடினமான பாதைகளையே தேர்வு செய்கிறீர்கள். இது உங்களுடைய இஷ்டப்பட்ட சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷனா இல்ல சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருதா? தெரியலீங்க. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்தவரை எப்பொழுதுமே தமிழகத்தில் ஒரு கட்சி பாலிடிக்ஸில் இருக்கு அப்படின்னா தனித்தன்மையாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற மனிதன் நான். இட் ஷுட் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன் லெக்ஸ். 2 காலில் அது நிற்கணும், அது 4 காலில் நிற்கணும். யூ கேனாட் சிட் ஆன் அ ஹார்ஸ் அண்ட் ரைட் த ஹார்ஸ். அந்த குதிரை ஒரு நாள் தூக்கி கீழே போட்டுரும். குதிரை மேலே உட்காந்து நீங்கள் அரசியல் எப்போ பண்ணாலும் ஒரு நாள் குதிரை உங்களை தள்ளி விட்டுரும். அது குதிரை வேண்டான்னு சொல்லும், அல்லது குதிரைக்கு நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க, அது குதிரை வந்து ஒன் டே யூ வில் நாட் லைக் த ஹார்ஸ். ஸோ என்னுடைய நோக்கம் எப்பொழுதுமே பாலிடிக்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி பேஸ்ட் ஆன் சர்டன் ஐடியாலஜி. உங்கள் சொந்த காலில் நீங்கள் நின்று அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய அடிப்படை நிலைப்பாடு. சில நேரம் நம்ம நினைக்கிற மாதிரி அமைவதில்லை, சில நேரம் வேறு வேறு காரணத்துக்காக நமக்கு அதை பார்த்து தேர்ந்தெடுக்க முடியறதில்லை. பட் எங்கிருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு இதற்கு முன்பு நான் இருந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் கூட நிறைய பேர் கிராஸ் ரூட்ஸில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் நான். உதாரணத்துக்கு 2021 தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 8800 பேர், 8800 people கண்டெஸ்ட். அவ்வளோ லீடர்ஸ் நம்ம கண்டெஸ்ட் பண்ண வச்சோம். கண்டினியூஸாக அந்த லீடர்ஸ் கண்டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் யூ கேன் கிரியேட் அ வெரி ஃபார்மிடபிள் லீடர்ஷிப் டீம். 8000 பேர், 10000 பேர், 20000 பேர், அதில் நல்லா குவாலிஃபைடு குவாலிட்டி பீப்புள், அடுத்து எம்எல்ஏஸ் வருவாங்க, எம்பி வருவாங்க. ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, அது கீழே இருந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு பாலிடிக்ஸ் அப்படி பிகம் பிளட் ஸ்போர்ட். சில விஷயத்தில் சில இடத்துல நம்மளால் செய்ய முடியல, நமக்கு அந்த நேரம் இல்லை. இட் இஸ் மோர் கம்பேட்டிவ் ஜோன்லேயே இருக்கும். நம்ம செய்யறது கரெக்டுன்னு சொல்கிறோம். ஏன் பெட்ரோல் வரி ஏறிச்சு, டீசல் வரி ஏறிச்சு, இது ஏறிச்சு, அதே ஏறிச்சு,
புதிய கல்விக் கொள்கை, பழைய கல்விக் கொள்கை, இதுலேயே தான் நம்ம பேசுறதுக்கான நேரம் போவதோ தவிர ஒரு ஆர்கானிக்கான சில விஷயங்கள் செய்வதற்கான நேரம் இல்லைன்னு நினைச்சேன். அதுவும் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மூன்றாவது, அடுத்த ஒரு 3-4 இயர்ஸ் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை ஒரு லல் பீரியட் இன் பாலிடிக்ஸ். இஸ் த டைம் டு பில்ட் மூவ்மெண்ட். ரொம்ப ஆக்டிவான ஒரு மூவ்மெண்ட்டை பில்ட் பண்ணுவதற்கான ஒரு நேரம். எல்லாமே என்ன கேட்பாங்கன்னா, when somebody launches a political party, யாருமே வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மாட்டாங்க. People always do it 1 year before or 6 months before. பட் நம்முடைய நோக்கம் அரசியல் கட்சி என்பது நம்முடைய நோக்கம் இல்லை. ஒரு அரசியல் இயக்கமாக இது மாறணும். நல்ல தலைவர்கள் உருவாகி அந்த நேரம் வரும் பொழுது அரசியல் கட்சியாக தானாக அது மாறிவிடும். That is how politics have to happen eventually. Across the world நீங்க பாருங்க, எமானுவேல் மேக்ரானுடைய என்மார்ச்சே மூவ்மெண்ட் பிரான்ஸ்ல, அல்லது இட்டாலியில 5 ஸ்டார் மூவ்மெண்ட், அடிக்கடி கோட்படுறது மெக்சிகோல ஒபராடர் மூவ்மெண்ட், which made him as president of Mexico 2018-24. இதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு பீப்புள் ஓரியன்டட் மூவ்மெண்ட். இன்னைக்கு தமிழகத்திற்கு தேவை என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதனால உங்க ஆன்சருக்கு வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இது ஒரு காரணம், அது ஒரு காரணம். பட் ஓவராலா இன்னைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கோம். ஒரு பாலிடிக்ஸ் ஒரு நல்ல டூலா பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, அதை நாம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பமும் கூட. அதை நீங்க அதெல்லாம் ஷேர் பண்றீங்க. இந்த மீட்டிங் ஆளு நீங்க வந்திருக்கீங்க, டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, வாலண்டியரா நீங்க வர்றீங்க அப்படின்னா 19 லட்சம் பேர் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ ஷேரிங் அ பார்ட் ஆஃப் தட் விஷன். ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த விஷனை நம்ம ரியாலிட்டி கொண்டு வர்றது தான் நம்ம இருக்கக்கூடிய சேலஞ்ச். அதுக்கு நாம கிராஸ் ரூட்ஸ்ல வேலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். நன்றி அண்ணா. அடுத்த கேள்வி. You have said that Tamil Nadu needs a new political culture beyond both Dravidian politics and national party limitations. What are the 3 concrete governance reforms you will implement in your first 5 years that neither the DMK nor the ADMK has been able to deliver? இன்னைக்கு வந்து நீங்க ஒரு குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு வந்து பியூரோக்ரசி ட்ரிவன் கவர்னன்ஸ் தான் அதிகமா இருக்குது. எத்தனை மினிஸ்டர்ஸ்க்கு நாலேஜ் இருக்கு, துறை சார்ந்த நிபுணத்துவம் இருக்கு. They have a lot of information and input on what they do. இன்னைக்கு யூஎஸ்ல நம்ம பார்க்குறோம் ஸ்பாயில் சிஸ்டம் இருக்கு. எத்தனையோ பேர் பிரைவேட் செக்டர்ல இருந்து வர்றாங்க, ஹைலி குவாலிஃபைட் எமினன்ட் பீப்புள். தே கம் அண்ட் செட் இன் தி கவர்மெண்ட். ஸோ தமிழ்நாட்டில் ஒன்றத்தை நடக்கணும். ஸோ வி காட் டு இன்கல்கேட் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் பிரைவேட் செக்டர், பீப்புள் வித் லாட் ஆஃப் நாலேஜ், டிசிப்ளின் இன் த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட். அவங்க கவர்னன்ஸ் வரணும். இது நம்ம ஒரு பெரிய ஒரு அடிப்படை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணணும். பாலிடிக்ஸ்னா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வரணும், இல்லைன்னு நான் சொல்லலைங்க. அதே நேரத்தில் ஒரு நல்ல டேலண்ட் இருக்கக்கூடியபடி கொண்டு வந்து அந்த பொறுப்பில் உட்கார வச்சா மட்டும்தான் ஒரு நாடு அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை முழுமையாக பயன்படுத்த முடியும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 நம்ம டே 1 எல்லாமே சொல்லியிருக்கோம். திஸ் பார்ட்டி ஷுட் ஆப்ரேட் அட் டேர்ம் லிமிட்ஸ். அது ரொம்ப 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 முக்கியம். அரசியலை பொறுத்தவரை இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காவில் ஜார்ஜ் வாஷிங்டன் ஃபர்ஸ்ட் 2 முறை அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். 3வது முறை அவர் தான் இருந்திருக்கணும். பட் சரி டோன்ட் வாண்ட். காரணம் வந்து புது மனிதர்கள் வரணும், புது ரத்தம் வரணும், புது விஷயங்கள் நடக்கணும். ஸோ யூஎஸ்ல அது வச்சிருக்கீங்க, பல இடத்துல அது இருக்கு. இந்தியாவில் கூட நேம் சேக் ஒரு இடத்துல நம்ம பண்றோம். ஸோ டேர்ம் லிமிட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நியூ பீப்புள் ஷுட் கீப் கம்மிங், ரொட்டேஷன் நடக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். 3வதுங்க, பாலிடிக்ஸ்ல ஒரு பர்சனல் எத்திக்ஸ் இருக்கணும்னு எப்பவுமே நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, சில பேர் அரசியலில் வரும்போது எத்திக்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வி ஆர் வில்லிங் டு ஓவர் லுக் இட். இது ஒரு காமராஜர் ஐயாவோ, கலாம் ஐயாவோ, பாரதியார் அவர்களோ வாழ்ந்த மண்ணு நம்ம மறந்துடும். ஸோ பர்சனல் எத்திக்ஸ் பாலிடிக்ஸ்ல இருக்கணும். People who come and sit in positions of government should have a certain character to govern. இந்த 3மே நாம செய்யும் பொழுது politics will change for good. பிரச்சனைகள் நாம சொல்லலாம், இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. நல்ல மனிதர்கள் வரும்போது தீர்க்க முடியும். சில பிரச்சனைகள் நீங்க ஒரு நாள்ல தீர்க்க முடியாது. You have to take a week, you have to take a month, you have to take a year. Some problems you have to take full 5 years. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தண்ணி பிரச்சனை நீங்க 5 வருஷத்துல தீர்க்கவே முடியாது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல there is one state that is really having agrarian crisis, பார்த்தீங்கன்னா it is Tamil Nadu. ஹையஸ்ட் அக்ரேரியன் பிரைசஸ் நமக்கு தான் இன்னைக்கு இருக்கு. அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய நிலம் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே இருக்கு, நிலத்தடி நீர் கீழே போயிட்டே இருக்கு. பட் இது ஒரு நாள் தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. இட்ஸ் 5 இயர் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கும் தொலைநோக்கு பார்வை வேணும். சம் ப்ராப்ளம் கேன் பி சால்வ் டுமாரோ. உதாரணத்துக்கு டாஸ்மாக் நம்ம இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்யறோம். 5000க்கும் மேற்பட்ட கடைகள், 54,000 கோடி வருமானம் வருது. நம்ம 2023 we have released a white paper. இந்த தமிழகத்துல குறிப்பா டாஸ்மார்க்கை நம்ம மூடுறோம் அப்படின்னா அந்த ரெவென்யூ வேற எங்கிருந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். இட் நீட்ஸ் a bit of political courage. அது செய்ய முடியும். இது டே 1ல செய்ய முடியும், டே ஃபர்ஸ்ட் வீக் செய்ய முடியும், ஃபர்ஸ்ட் மந்த்ல செய்ய முடியும். அதனால இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த 3 விஷயங்கள். குட் லீடர்ஸ் ஆஃப் கேரக்டர். அது எல்லாவற்றையும் தாண்டி டேர்ம் லிமிட்ஸ் வரும்பொழுது மட்டும்தான் சுழற்சி முறையில் லாட் ஆஃப் குட் லீடர்ஸ் கீப் சேர்னிங் அவுட். இந்த 3ம் நாம் ஆரம்பிக்கின்றோம். பட் இன்னைக்கு நம்ம அதை சொல்ல போறதுல காரணம் டுடே we are only a movement.
The day we become a political party, that is the day we will tell our people நம்ம ஐடியாலஜி என்ன, கொள்கை என்ன, நோக்கம் என்ன, நம்ம எங்க போக போறோம், எந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண போறோம், ஒரு இஷ்யூஸ்க்கும் நம்ம என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன, அது சொல்வதற்கான நேரமும் காலமும் இருக்கு. பட் நீங்க இந்த கேள்வி கேட்கறதுனால ஆரம்பத்தில் இந்த 3 விஷயங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. நன்றி அண்ணா. நீங்க அரசியல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க எனக்கு காமராஜர் ஐயா காலத்துக்கு போயாச்சு. ஏன்னா சமீப காலத்துல நம்மளால யாரையும் அந்த மாதிரி பார்க்க முடியல. அரசியல் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு இருக்கு. உயிரை விட முக்கியம் ஒழுக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல அருகி வர காலத்துல இட்ஸ் பிகம் வெரி ரேர் இன் பாலிடிக்ஸ். அதை முன்னிறுத்தி ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப திடமா கொடுக்குதுங்க. அடுத்த கேள்வி. தமிழ்நாடு produces some of the India's best engineers, doctors and entrepreneurs. Yet many leave the state or country for better opportunities. What is your roadmap to make Tamil Nadu the preferred destination for high value jobs and innovation? And will your movement remain independent even if it means waiting longer to gain power, or you are open to alliances that may compromise your principles? Where will you draw the line? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்பது ஒரு செடியை நீங்க வைக்கிறீங்கன்னா சிஸ்டர், நீ கீப்ப ஸ்மால் செடி, ஒரு சின்ன செடியை வைக்கிறீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் விதை போட போறீங்க. விதை போட்டால் செடியா முளைக்கும். நீங்க விதை போட்டதுக்கு அப்புறம் அந்த மண்ணை தோண்டி டெய்லி முளைச்சிருச்சா பார்த்தீங்கன்னா அந்த விதை வெளியே வராது. ஸோ இன்னைக்கு நம்முடைய நோக்கம் அந்த விதை போட்ட பிறகு ஒரு நம்பிக்கை, அந்த இட் இஸ் ஜெர்மினேட்டிங் இன்சைட், இட்ஸ் அ ப்ராசஸ். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முளைச்சிடும். அது வெளியே அந்த கிரீன் ஷூட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சைனீஸ் பேம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பண்பு இருக்கு. அது ஒரு 3 மாத காலம் இப்படியே இருக்கும். நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பீங்கன்னா வளரவே இல்லை, டெய்லி பார்த்து இருப்பீங்க. 90 days it will be like this. 90 days தாண்டினதுக்கு அப்புறம் எவ்ரி டே இட் க்ரோஸ் 3 centimeter. ஸோ இந்த ரெண்டும் தான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய அடிப்படை. நான் உண்மையாக நம்புறேன். 1, நீங்க இன்னைக்கு சீடு போடுறீங்க 19 லட்சம் பேர். அவன் நிறைய பேருக்கு டேஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸே இல்லைங்க. டேஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றோம், ஒரு ட்ரக் அவேர்னஸ், தைரியமா போய் 4 பேர்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு இந்த மாதம் தான் முதலாக நிறைய வாலண்டியர் போய் 4 பேருக்கு ஒரு பேம்ப்ளெட்டை கொடுத்து, நம்ம அப்பார்ட்மெண்ட்ல ட்ரக்ஸ் வேண்டாம், நம்ம ஸ்கூல்ல ட்ரக்ஸ் வேண்டாம், நம்ம ஏரியால ட்ரக்ஸ் வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் they are going to have the taste. இந்த 6 மாசம் அவங்களை அந்த ப்ராசஸ்ல நம்ம விடணும். they should go through that process. இப்ப டெய்லி நம்ம அந்த செடியை, அந்த சீடை எடுத்து ஏன் வளரலன்னு பார்த்தா அது வளராது. ஸோ ஃபர்ஸ்ட் we have to trust the process. அடுத்து இவங்க வந்த பிறகு, இவங்கெல்லாம் லீடர்ஷாக உருவான பிறகு, லோக்சபா, அசம்பிளி, லோக்கல் பாடியில நிறைய பேர் தோக்க போறாங்க, நிறைய பேர் ஜெயிக்கவும் போறாங்க. பட் அவங்களுக்கு சைனீஸ் பேம்பு மாதிரி நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த 90 டே நீங்க போடுற உரம் தான் எவ்ரிடே they will grow by 3 centimeter. ஸோ அந்த லீடர்ஷிப் growth அந்த பேஷன்ஸும் நமக்கு ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இட்ஸ் a long term process. நீங்க அலையன்ஸ் for the sake of power. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பஞ்சம் இல்லை, அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை. நிறைய கட்சிகள் இருக்கு. நீங்க கடைக்கு போய் பஞ்சு மிட்டாய் வாங்குற மாதிரி எந்த கலர்ல, எந்த ஐடியாலஜில எவ்வளவு வேணா நீங்க வாங்கிட்டு வரலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். தமிழ்நாட்டில் பார்க்குறோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பக்கம், எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பக்கம். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏன் நாங்க மாறணும்னு அதுக்கு ஒரு லாஜிக், ஏன் மாறலின்னு ஒரு லாஜிக். அதனால அந்த அந்த விளையாட்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது விளையாட்டு அது பாட்டுக்கு. ஸோ நாம் இன்னைக்கு இந்த பேஷண்ட், லாங் டேர்ம் ஓரியன்ட், நான் திரும்ப அந்த 3 வார்த்தையை பயன்படுத்துறேங்க. எவிடன்ஸ் ஓரியன்ட், கிராஸ் ரூட்ஸ், கவர்னன்ஸ் பேஸ்ட் லீடர்ஷிப். இந்த 3ல ஒன்று மிஸ் ஆனா கூட இந்த வீல் ஓடாது. எவிடன்ஸ் பேஸ்ட், ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், என்ன மாறும். கிராஸ் ரூட்ஸ், அடிப்படை மாறும். கவர்னன்ஸ்னா ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் ஷுட் கம் அண்ட் செட் இன் கவர்னன்ஸ். அவங்க கவர்னன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 நடந்தா மட்டும்தாங்க இந்த அடிப்படை மாற்றம். அந்த கேள்வியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க சொன்னீங்க, எதுக்கு இத்தனை பேர் அமெரிக்காவில் நீங்க இருக்கீங்க, some of the best brains of Tamil Nadu or outside Tamil Nadu or inside Tamil Nadu, நிறைய பேர் வெளியே இருக்கீங்கன்னா நீங்க அந்த வாய்ப்பை தேடி கடலை எல்லாம் தாண்டி வந்தீங்க. ஏற்கனவே ராஜேந்திர சோழனுக்கு கேட்கலாமே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடாரம் ஏன் போனீங்க? 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் கடாரம் எதுக்கு போனாருங்க? கடாரம் போன ஒரே ஒரு காரணம், நம்முடைய மெர்கன்டைல் குரூப் இங்க இருக்கிறவங்க பொருளை விற்கணும், வாணிகம் செய்யணும். ஸ்ரீவிஜய எம்பையர்ல ஒரு பிரச்சனை பண்ணும்போது இங்கிருந்து நேவியை கொண்டு போய் அடிச்சு அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் மலேக்கா அதெல்லாம் அன்னைக்கே ஓபன் பண்ணி அந்த வாணிகத்திற்காக ராஜேந்திர சோழன் துணை இருந்தார். அன்னைக்கு ராஜேந்திர சோழன் போய்
நீங்கள் இந்தியாவுக்குள்ள மட்டும் நீங்கள் வாணிகம் பண்ணுங்க, நீங்கள் வந்து தஞ்சாவூருக்குள்ள மட்டும் பண்ணுங்கன்னு யாரும் கேட்கல. ஒரு தமிழன், ஒரு உண்மையான தமிழன், உண்மையான பாரதியன் எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே செல்ல போகிறான். நாம் அதை தடுக்கக்கூடாது. இன்னைக்கு திரும்ப அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டில் நாம் உருவாக்கும் பொழுது திரும்ப அதே தமிழன் தமிழ்நாட்டுக்கு வரலாம். அப்படிதான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை when you create a conducive opportunity, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் $1,00,000 அமெரிக்காவில் வச்சிருக்கீங்க, அந்த $1,00,000 தமிழ்நாட்டில் அதிக வேல்யூ நம்மளால கொடுக்க முடியும்னா இவர் மணி வில் கம் டு தமிழ்நாடு. தமிழ்நாடு அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா இவர் மணி வில் ஸ்டே இன் யூஎஸ். அப்படி தான் நான் பார்க்குறேன். லெட் அஸ் கிரியேட் an environment. அதற்கு நிறைய விஷயங்கள் அடிப்படை மாற்றணுங்க. யூஎஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பில்ட் ஃபார் இன்ஃப்ரா. 1950-60 நீங்க போட்டிருக்கூடிய ரோடெல்லாம் பாருங்க, 70 ஆண்டுகளை தாண்டி கிரேட் டிப்ரெஷன்ல நீங்க போட்ட ரோடு இன்னைக்கு நிற்குது. யார் நினைச்சிருப்பாங்க கிரேட் டிப்ரெஷன்ல ஒரு பூவர் டேம் மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு யார் நினைச்சிருப்பாங்க? ஒரு 3 மாநிலம் வறட்சியாக இருந்த மாநிலத்தை ஒரு டேம் இன்னைக்கு பசுமையா மாற்றிருக்கு. ஸோ யூஎஸ் இஸ் பில்ட் ஃபார் பிக் திங்ஸ். அவங்களுக்கு விஷன் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு எஃப்டிஆர் அதை கட்டும் பொழுது அவர் 1970, 1980 யோசிக்கல. எஃப்டிஆர் கட்டினது, எஃப்டிஆர் போட்ட ரோடு, எஃப்டிஆர் கட்டின டேம் டிப்ரெஷன்ல இருந்து 39ல இருந்து வெளியே வந்தது. அது உங்களுக்கு 80ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் ஆக ஆரம்பிச்சது. சிலிக்கான் வேலி ரெவல்யூஷன் வந்துச்சு, அதுக்கு பிறகு டெக் ரெவல்யூஷன், ஒன்றொன்றாக வந்து இன்னைக்கு நாம வளர்ந்து நிற்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரை. அதனால இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் அடுத்த 10 ஆண்டுகள்ல உடனடியாக ரிசல்ட் வரணும் அவசியம் இல்லை. பட் we will lay the platform for it. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எஜுகேஷன் போனீங்கன்னா மத்திய அரசு கிளாஸ் 3, கிளாஸ் 5, கிளாஸ் 8 3 முறை டெஸ்ட் பண்றாங்க. இட்ஸ் கால்ட் ஏசர், ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். நீங்க வெப்சைட்ல பார்க்கலாம். ஸோ எவ்ரி இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிபிஎஸ்இ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 மாவட்டத்தினுடைய கவர்மெண்ட் ஸ்கூலை ரேண்டம் ஆடிட் பண்றாங்க. ஸோ கிளாஸ் 3 என்ன கேள்வினா 11 + 27, 11 + 27 is equal to 38. 38 இதை கிளாஸ் 3 மாணவர்களுக்கு போன வருஷம் செக் பண்றாங்க. about 30% of class 3 students couldn't answer it. class 5 ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறாங்க. ராஜா goes to shop, he buys 2 apples, he buys 3 oranges, each apple is 5 rupees, each orange is 8 rupees. How much did he spend? 55% of class 5 could not answer. So இன்னைக்கு அடிப்படை கல்வி நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் ஏன் அமெரிக்காவில் இருக்கீங்க அப்படின்னா கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பெனிஃபிஷியல் நிறைய பேர் உள்ள இருக்கீங்க. ஏன்னா 1954 அந்த 9 ஆண்டுகள்ல அவர் போட்ட விதை பார்த்தீங்கன்னா 18,000 பள்ளிக்கூடம். 18,000 schools in 9 years. தமிழ்நாடு அரசு, இந்தியாவில் யாருமே அந்த வேலையை செய்யல. எந்த அரசுமே அந்த வேலையை செய்யல. 12,000 பூட்டி கிடந்த பள்ளிகளை திறந்தார், 6,000 புதிய பள்ளிகளை திறந்தார், மொத்தம் 18,000. அந்த 63 வரைக்கும் அவர் செஞ்ச வேலை என்னன்னாங்க 90 வரைக்கும் கொண்டு வந்துச்சு. உங்க வீட்டு பக்கத்திலேயே பிரைமரி ஸ்கூல், வீட்டுல 5 கிலோமீட்டருக்குள்ள செகண்டரி ஸ்கூல், உங்க பக்கத்து ஊர்ல வந்து ஒரு டெர்ஷியரி ஸ்கூல். 1980 புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் இந்தியாவில் முதலாக பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். இன்னைக்கு தமிழ்நாடு has got one of the highest number of private engineering college. அதனுடைய வெளிப்பாடு எம்ஜிஆர் ஐயாவால இந்த பிரதர் வந்திருக்காரு, காமராஜர் ஐயாவனால இந்த ஐயா வந்திருக்காரு. பட் அன்னைக்கு ரிசல்ட் வரல. somebody laid a platform. அந்த ரிசல்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம அடிப்படை கல்விக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஸ்கூல் கட்டணும் அவசியம் இல்லை. காமராஜர் ஐயா ஸ்கூல் கட்டிட்டாரு, எம்ஜிஆர் ஐயா பல்கலைக்கழகம் கட்டிட்டாரு. இன்னைக்கு அடுத்து செய்ய வேண்டியது குவாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். பேசிக் ஸ்கூல்ல அக்கௌண்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி தான் இன்னைக்கு நம்பர் 1. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது செய்யாம ஏஐ பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னைக்கு நீங்க ஒரு இந்திய பேப்பர் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்டாக், டெக் ஸ்டாக், சிப், நானோமீட்டர், இது அது க்ளீன் ரூம் இதெல்லாம் பேசுறோம். When you are not able to fix the basic education, what is the point of talking about AI? அந்த பேசிக் அதே வந்து ஈகோக்காக பேசுறோம். குஜராத்துக்கு வந்துருச்சு அப்ப நாம ஒன்று ஏஐ பண்ணுவோம், இங்க வந்துருச்சு ஆந்திராக்கு வந்துருச்சு நாமளும் ஏஐ பத்தி பேசுவோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் பிகம் ஃபேஷன். மைக் எடுத்தவங்களாம் ஏஐ பத்தி பேசுறாங்க, என்ன ஏஐ கூட தெரியாது அப்படின்னு சொல்லி கூட்டம். பட் எத்தனை பேர் குவாலிட்டி ஆஃப் பேசிக் எஜுகேஷன் பத்தி பேசுறாங்க? பேசிக் எஜுகேஷன் இஸ் சோ புவர். இன்னைக்கு குழந்தைங்க ஏன் ஒரு நீட்டு பரீட்சையை பாஸ் பண்ண தருமாறாங்க? ஏன் நீட்டு பரீட்சையை பார்த்து பயப்படுறாங்க? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஏன் தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் இன் தி கண்ட்ரி? எத்தனை பேர் கேட்ட கிராக் பண்றாங்க? எத்தனை பேர் ஐஐடி கிராக் பண்றாங்க? இன்னைக்கு நீங்க இருக்கவங்க எல்லாம் 80s 85 வந்தாச்சு. ஆஃப்டர் 2010 தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கேட்ட கிராக் பண்ணிருக்காங்க? கம்பேர் டு ஆந்திரா, கம்பேர் டு கர்நாடகா, கம்பேர் டு டெல்லி, கம்பேர் டு ஒரிசா, எத்தனை பேர் சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணிருக்காங்க? 2000 பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்றாங்கன்னா தமிழ்நாடு மட்டும் it will contribute 170 to 180. இன்னைக்கு தமிழ்நாடு is contributing 40. ஏன்? பிகாஸ் பிரைமரி எஜுகேஷன் எப்ப ஃபெயில் ஆச்சோ அங்கிருந்து வரக்கூடியதனுடைய பிரச்சனை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இதைத்தான் நம்ம பேசணும். இதை சரி பண்ணணும் நம்ம சொல்றோம்.
இது இன்னைக்கு உடனடியாக உங்களுக்கு ஓட்டு கொடுக்காது, நாளைக்கு காலையில் உங்களுக்கு ரிசல்ட் வராது, நாளைக்கு காலையில் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. பட் திஸ் we have to focus. அதனால தான் ஆன்சரிங் தட் கொஸ்டினுங்க லாங் டேர்ம் பேஷன்ஸ் கிராஸ் ரூட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் அரசு ஆரம்ப பள்ளிகள் எல்லாமே பஞ்சாயத்துக்கு இருந்துச்சு. இங்கே இருக்க பெரியவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சம் ஆஃப் எல்டர்ஸ் who are here, the primary education of a village was under the panchayat president. So panchayat had total control on the primary education. எப்ப அந்த பிரைமரி எஜுகேஷனை பஞ்சாயத்துல இருந்து தூக்குறோமோ அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனையுடைய விளைவு இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் we have to fix primary education, quality of people, எத்திக்கலா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள கொண்டு வரும். அன்னைக்கு அமெரிக்காவில் நான் பார்க்குறேன், நான் யாரை பத்தி தப்பா சொல்லிங்க, வெரி பேட்ரியாட்டிக்கா இருக்கும். வீட்டுக்கு வெளியே ஒரு கொடி, ஒரு ஸ்டூடெண்ட் நேற்று பார்த்தேன், ஒரு ஃபிளாக் நியூ ஜெர்சியில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெரி பேட்ரியாட்டிக், ஈவன் அது இந்தியன் பார்ன் ஸ்டூடெண்டா இருக்காங்க. அந்த பையன் ஸ்கூலுக்குள்ள போய் வித்தின் a matter of years he becomes a patriotic American. ஏன் ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க, ஸ்கூல்ல அந்த மைண்ட்ல ஒர்க் பண்றாங்க. இங்க ஸ்கூல் they catch them. இந்தியாவில் எத்தனை இடத்துல நம்ம செய்யறோம், எத்தனை குழந்தைகளுக்கு கார்கில் வார் ஜூலை 26 பத்தி சொல்லியிருக்கோம், எத்தனை பேருக்கு எனக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பத்தி தெரியும், எத்தனை குழந்தைகளுக்கு எனக்கு இந்தியாவில் அடிப்படை விஷயங்களை பத்தி நம்ம ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கிறோம். எல்லாம் ஃபேன்சி ஆயிடும். all of us have become fancy. தமிழ் மொழி தாய்மொழி, தமிழ் மொழியில பேசுறியோ 500 ரூபாய் ஃபைன். இன்னைக்கு நீ நூய்நாள் இங்கிலீஷ்ல பேசுறோம், நீ வந்து இங்கிலீஷ் மாதிரி நடந்துக்கணும். ஸோ பேசிக்ஸே இல்லாம ஒரு குழந்தைகளை வளர்க்கும் பொழுது how will you build a good society? இதை நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் மேடம். இது உடனடியா ஓட்டு வராது, உடனடியா மக்கள் விரும்புறாங்கன்னு தெரியாது. பட் அதை பேசணும். கண்டிப்பாக சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பது போல இது எல்லாம் சேரும் பொழுது ஒரு பெரிய புரட்சி நடக்கும் என்பதை நான் முழுமையாக நம்புகின்றேன். அதை நோக்கி நாம் செல்வோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து ஒரு காயத்துக்கு சூப்பர்ஃபிஷியலா மருந்து போட யோசிக்காம நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, அடிப்படை கட்டமைப்புல எங்க பிரச்சனை இருக்கு, முதல்ல அதை சால்வ் பண்ணுவோம். மேலே நீங்க சொல்ற மாதிரி ஃபேன்சியா வந்து நான் இந்த பணம் தரேன், அதை பண்றேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லி இலவச பஸ் தரேன், இந்த மாதிரி சொல்லி ஓட்டு வாங்கிடணும், ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது இல்லாம அடிப்படையான பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணோம். பரவாயில்ல, எனக்கு என்னுடைய வந்து வெற்றி கொஞ்சம் லேட் ஆகட்டும், நான் பவருக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா வரும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும் அப்படிங்கறத தெளிவா இருக்கீங்க. ஆனா இது கடைசி கொஸ்டின் தான், எலெக்ஷன் விக்டரிஸ் மே பி டெம்பரரி பட் legacy is permanent. 20 years from now, if your political opponent were writing your biography, what are the 3 measurable improvements in the lives of ordinary people that you would want them to acknowledge as your legacy? What 3 metrics you want every voter to judge you on? I frankly don't want a legacy here because ஏதோ ஒரு கைப்பற்றல் வாங்குவதற்காக இந்த அரங்கத்தில் பேசணும் அப்படின்னு I would want a very small village. எங்கள் அப்பா படித்தது 10வது, அம்மா படித்தது 6வது, 40 வீடுகள் இருக்கக்கூடிய கிராமம், அவ்வளோதாங்க. மை லைஃப் இஸ் லைக் தட். ஸோ டில் 20 years I had a different set of idea. இதான் உலகம், இதான் ஐ காட் எக்ஸ்போஷர், குட் ஃப்ரெண்ட்ஸ். அரசு செலவில் சில கல்லூரிகளில் படித்தேன். இன்னைக்கு உங்கள் கூட மைக்கில் பேசிட்டு இருக்க உங்கள் ஐடியாவை நான் கேட்குறேன். ஸோ இந்த லெகசி அப்படிங்கிறது ஏன் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாங்க, I think all of us have to die one day. It's very clear. There are only 2 things that is guaranteed. One is the day we are born, the day we are going to die. And we are trying to live between. இதாங்க நாம் இந்த லெகசி பிஸ்னஸ்குள்ளே போகாமல், if we can try to be the best version of ourselves every day. நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, ஏன் நீங்கள் யாரை பற்றி தப்பாக பேச மாட்டீங்க? I never have a policy of speaking bad against anybody. பொலிட்டிக்கலாக அட்டாக் பண்ணுறோம், தப்புன்னு சொல்லணுமோ தவிர எத்தனையோ பேர் என்னை பற்றி சொன்னாலும் கூட திரும்பி நான் பேசுவது ஏன் கிடையாதுனாங்க. It is one life. There is no point wasting time on answering, no point trying to waste time on defending, no point trying to say I'm good, neither I'm bad. அதுக்குள்ள போகவே வேண்டாம். நாம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை யுனைட் பண்றோம், ஒரு மிஷனை நோக்கி போறோம், எப்பொழுதும் அந்த வேலையை தான் நம்ம செய்யறோம். இதுல ஒரு சமுதாய மாற்றம். Because the next generation has to do 10 times more. இன்னைக்கு நான் ஏன் காமராஜர் ஐயாவை பற்றி நம்ம பேசணும், காமராஜர் ஐயாவே விருப்பப்பட மாட்டாங்க. காமராஜர் ஐயாவுக்கு பின்னாடி வந்தவங்க அவரை விட இன்னும் 20 மடங்கு செஞ்சிருந்தா நம்ம அவங்கள பத்தி பேசுவோம். யாருமே செய்யாதனால நம்ம காமராஜர் ஐயா காமராஜர் ஐயாவை எழுதி கூப்பிட்டு சேர்ல உட்கார வச்சுட்டு ஐயா உங்களை பத்தி 100 வருஷம் கழிச்சு பேசுறோம்னா அவரே விருப்பப்பட மாட்டாங்க. 100 வருஷம் கழிச்சு காமராஜர் ஐயாவை நம்ம பேசுறோம்னா அந்த 100 வருஷம் இன்னொருத்தர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி. இன்னைக்கு நீங்க கலாம் ஐயாவை பேசுறீங்க, கலாம் ஐயா எப்ப சொன்னாருங்க, விஷன் 2020 எப்ப சொன்னாருங்க? 1990 சொன்னாரு.
96, 2000, 2002. Like Vision 20 has become Vision 2040. Vision 2040 will become Vision 2060. நம்ம கோல் போஸ்ட் அப்படியே மாத்தி 2080 கொண்டு போயிட்டாங்க. And what is the point of this thing? அதனால என்னோட பாயிண்ட் வந்துங்க, the next generation should be better than you are. அப்ப நம்மளை அவங்க மறந்தப்ப அவங்கள பேசணும். The generation after that should be better than that generation. அப்பதான் உலகம் முன்னாடி போகுது, civilization is progressing, good things are happening. அடுத்து யாரோ ஒரு குழந்தை இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க இங்க வந்து அவங்க பேசணும். 20 ஆண்டுகள் கழிச்சு அவங்க அப்படி செஞ்சாங்க, நாங்க அடுத்து செய்ய போறோம். அதனால இந்த லெகசி ட்ராப்ல மாட்டாதீங்க. Let us focus only on the basic work. ஏன்னா இந்த கையில் ஏதோ இருப்பாங்க, இங்க எழுதிருக்கீங்க, can we get his thoughts on TVK அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெரிய அரசியல் புரட்சி நடந்திருக்கால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இட் இஸ் லைக் பிக் சேஞ்சஸ் ஆக. அது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. பட் இட்ஸ் ஹேப்பன். இன்னைக்கு ஆரம்ப கால விஷயங்களை பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. தமிழ்நாட்டில் ஃபைனலாக கரப்ஷன் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஏன்னா அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது சம்மந்தமாக நிறையா சமீபத்தில் கூட பார்த்தேன். அந்த கரப்ஷன் சம்மந்தமாக நான் ஒருத்தரை பற்றி பேசி அவரு கோர்ட்டில் போய் என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. அவர் பேசும்போது ஃபர்ஸ்ட் டே கோர்ட்டில் எனக்கு நான் சொல்லி அவங்க இனிமேல் நான் பேசல, மீடியாவில் பேசுகிற வாய்ப்பு இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டே அந்த மனிதர் கோர்ட்டுக்கு வந்தார், ஜட்ஜை பார்த்தாரு, எப்படி பார்த்தாரு. அவர் சொன்னார், இது வரைக்கும் 8 பேருக்கு மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன், 6 பேர்த்துக்கிட்ட அப்பாலஜி வாங்கியிருக்கேன், ஒரு 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 மேகசின், ஒரு தனியார் பத்திரிகை 25 லட்சம் ரூபா நஷ்டீடு வாங்கியிருக்கேன், இது 8வது நாள். ஸோ டே 1 வாஸ் லைக், இது வரைக்கும் நான் போட்ட எந்த டிஃபமேஷன் கேஸும் நான் தோத்ததில்லை. எனக்கு 82 வயசு ஆகுது, நான் ஒரு அரசியல் கட்சியில் 50 வருஷமா இருக்கேன், நான் அந்த அரசியல் கட்சியினுடைய பொருளாளராக 35-40 வருஷம் இருக்கேன், அப்படிதான் அவர் பேசினது. அது படிப்படியாக ஒரு ஹியரிங், 2 ஹியரிங், 3வது ஹியரிங், ஒரு காலகட்டத்தில் இல்லை நாமளே அவரை கிராஸ் பண்ணுவோம், அது கிராஸ் எக்ஸாமினேஷனாக அதை கற்றுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு அதன் பிறகு அந்த மனிதரே கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஒரு 4 பேர் பட்டியல் எழுதுறான். அப்ப அவர் வாபஸ் வாங்குறோம்னா இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? அப்ப அண்ணாமலை காம்ப்ரமைஸ் அகைன்ஸ்ட் கரப்ஷன். அப்பதான் நான் நினைச்சேன், முதல்ல சில பேருக்கு, ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசிக் அறிவு நம்ம கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் என் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க, ஐ எம் அக்யூஸ்ட், somebody files the case on me. கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதை வாபஸ் வாங்குறாங்க. அப்ப what ever got to do with கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? கேஸ் ஃபைல் பண்ணவங்க எப்போ வாபஸ் வாங்கலாம், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இந்த கேஸ் நடக்க கோர்ட்ல ஒரு ஏதோ ஒன்று சொல்றாரு, நான் அந்த கோர்ட்ல அங்கேயே சொல்றேன், என்னை பத்தி அவதூறு சொல்றாரு, நான் இங்கேயே கேஸ் ஃபைல் பண்ணுவேன் மறுபடியும். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல கோர்ட்டுக்குள்ள பேசுற விஷயம் ப்ரொடெக்டட், கோர்ட்டுக்குள்ள நம்ம பேசுற விஷயம் வந்து ப்ரொடெக்டட், நான் பப்ளிக் பிளேஸ். நான் ஆர்கியூ பண்றேன், இல்லை 50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு அதெல்லாம் என் மனசு கஷ்டமாகுது, என்னை பத்தி தவறா சொல்றாரு, we have to file a case, சண்டை போட்டு அந்த கேஸை அக்செப்ட் ஆகும். அந்த ஜட்ஜு என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாரு, கம்ப்ளைண்ட்டுக்கு மெம்பர் ஆகும். அப்ப அந்த ஆப்போசிட் தரப்புடைய வழக்கறிஞர் சொல்றாரு, இல்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்ப பேசக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எஃப்ஐஆர் நீங்க போட முடியாது. you cannot file a defamation inside the court, பப்ளிக்ல பேசினா தான். அது நம்பர் ஆகாம ஒரு கம்ப்ளைண்ட்டா இதே ஃபைல் இருக்கு. சோ இந்த மனிதன் கேஸ் போட்ட ஒரு மனிதன் போய் வாபஸ் வாங்குறாரு, நம்பர் ஆகாத ஃபைல் அது இருக்கு, அதுக்கு 2 பேர் எழுதுறாங்க. அப்ப அண்ணாமலை கேஸ வாபஸ் வாங்கினாரு, அவரும் கேஸ வாபஸ் வாங்கினாரு, திரும்பி. அதனால this is the level of political discourse it has come. நான் ஒரு ட்வீட் போட்டேன், நான் சொன்னது எல்லாம் உண்மை, இன்னைக்கு உண்மை, நாளைக்கு உண்மை. இதுவரைக்கும் நான் யாரை பத்தி என்ன பேசணும் தொடர்ந்து அதை பேசுவேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதை சந்திச்சுக்கலாம். எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னாங்க, நான் கரப்ஷனுக்காக பர்சனலி ஐ பேட் அ பிரைஸ். சண்டை, சச்சரவு, கேஸ், லோட்டு லூசுக்கு ஏறது இறங்குறது, இந்த வேலை. தமிழ்நாட்டில் கரப்ஷன் கட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதுங்க ஒரு நாகரிக குடிமகனாக வெரி வெரி ஹாப்பி. ஃபைனலி ஏதோ அடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் டிசிப்ளின். அதாவது எந்த ஒரு அரசு வந்தாலும் கூட ஒரு வருட காலம், நீங்களே புதுசாக ஒரு கம்பெனிக்கு போறீங்க, you go to a new company, you take up a new role. We got to give you some time to settle in that role. Maybe 6 months, maybe 1 year. You understand, you do your best. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, how can I make you a better person தான் யோசிக்கணும். நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அமேசான்ல போய் உட்கார்றாரு, ஃபிளிப்கார்ட்ல இருந்து வர்றாருனாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும், how can I equip you to perform better.
அதனால இன்னைக்கு என்னுடைய திங்கிங் என்னன்னா, ஒரு வருட காலம் நாம சப்போர்ட் கொடுப்போம், எக்யூப் பண்ணுவோம், பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். தடைக்கல்லை போட வேண்டாம் அப்படிங்கிறது இரண்டாவது நிலைப்பாடு. அதனால நம்ம எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அறிவுறுத்துகின்றோம், சொல்லுகின்றோம். இதை நீங்க பாருங்க, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றோம், உங்க ஆள்கிட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, இப்படித்தான் நம்ம சொல்றோம். மூன்றாவது, இன்னைக்கு தமிழ்நாடு வந்து புறையோடி போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலாந்து பாலிடிக்ஸ் மாதிரி இவ்வளவு கேப் இருக்கு. வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லை. somebody is sitting in the governments. மாத்திரது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால இன்னைக்கு வெரி ஹோப்ஃபுல் ஸ்டார்ட். let us wait, let us be patient. 1 year is the minimum time a political party or a government needs new government. அதில் பாதி பேர் வந்தக்கூடிய ஒரு அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலராக இருந்தது, நீங்க அமைச்சர்களாக இருக்காங்களா, அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? somebody is a minister, you got to give him space. டே ஒன் பண்ண எப்படி அவங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃபைல் நோட்டிங் என்ன, லெஃப்ட் என்ன, ரைட் என்ன, இன்கமிங் என்ன, அவுட் கோயிங் என்ன, செக்ரட்டரி லெவல் மீட்டிங் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறதுக்கே 6 மாசம் ஆகும். அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் நாளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். கரப்ஷனை யாரும் நிலைப்பாடு. அதனாலதான் நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க, ஆனா டெய்லி வந்து பிரஸ்ஸை பாருங்க. டெய்லி பிரஸ்ஸை பார்த்து என்ன மேடம் பண்றது? இன்னைக்கு பிரஸ்ஸை பார்த்து என்ன கேட்கலாம், உங்களுக்கு நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம். உங்களை பார்த்து ஆனா உங்களுக்கு நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம். ரெண்டை தவிர நீங்க என்ன கேட்க முடியும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசுக்கு நேரம் கொடுக்கும். என்ன நீங்க பேசுறீங்க? உங்கள்கிட்ட கேட்க நிறைய இருக்கும். ஏன்னா இந்த திரும்ப இந்த சர்க்கஸ்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த நிலைப்பாடு. நீங்க விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ணா அதான் 1 வருஷம் விடுங்க. இல்ல அவர் டெல்லி போயிட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அப்பதான் போயிட்டு வந்தாரு. திரும்ப இதுக்குள்ளேயே நீங்க மாட்டும் பொழுது எப்படி ஒரு புதிய அரசியல் நீங்க செய்ய போறீங்க? அவள் யூ டூ நியூ பாலிடிக்ஸ். இதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்ற முயற்சி செய்கின்றோம், இதை செய்யணும். அதனால கண்டிப்பா நமக்கு செய்யணும். 2 நாள் 4 நாள் நிறைய தலைவர்களை உருவாக்கணும். அதனால் நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, ஒரு பெரிய லாங் வீக்கெண்ட். நான் ஏற்கனவே அறிந்தவங்க சொன்னேன், யாரையும் ரஷ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நம்ம புகைப்படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம இருந்து புகைப்படம் எடுப்போம். ஒரு பக்கம் அவங்க வர்றாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் புகைப்படம் எடுத்து எல்லாத்தையும் நம்ம அனுப்புவோம். அதே நேரத்தில் உங்களுக்கும் பெரிய நன்றி. அட்லாண்டாவிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏற்கனவே சொன்னது போல நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க, நாம் எல்லாம் சோல்ஜர்ஸ், ஒரு தளபதி வேணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், நம்ம எல்லோருமே தலைவர்கள் தான். லெட் அஸ் ஃபைண்ட் த பெஸ்ட் அமாங் ஈச் பர்சன். அதோடு நாம் செல்வோம். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம். ரொம்ப அழகாக கொடுத்து வந்தீங்க. தேங்க்யூ. My apologies, 2 பேருக்கு நான் மறந்துட்டேன். இது வந்து பாஸ்டர் போடி கேட்டேன். அண்ட் தென் இந்த ஈவெண்ட் வந்து ஸ்நாக் காஃபில வந்து நம்ம தயார் பண்ணுறோம். ஸோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோவாக கூப்பிடுறோம். ஓகேங்களா? we have a professional photographer. He will be taking the photos that will be uploaded. ஸோ எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும். The humble request is don't take selfies, right? Just come here and we will be taking a photograph. The photos will be available. நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்துறோம். Just to get everybody equal opportunity. கொஞ்சம் நம்ம வந்து டைம் அவுட் ஆகுது.